கஷ்டம் அப்படின்ற மாதிரி. ஸோ 40 years of experience in the industry and அவங்க நம்மளோட அழகான ஒரு திரைப்படத்தை கொடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது தேசிங்கராஜா 2 திரைப்படத்தின் டிஓபி திரு செல்வா சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். ஒரு பெரிய கைத்தட்டலுடன் வெல்கம் பண்ணலாம். நேரத்தில் உங்களை நான் சந்திக்கிறதுல மீண்டும் ஒரு சந்தோஷம் தான் எனக்கு. கேள்வி கேட்டதான் எனக்கு பதிலே வரும். பின்னாடி நிறைய வேலை செய்வேன் பட் பேசுறது அப்படின்னு சொல்றீங்க சார். இந்த படத்துல பணியாற்றிய அனுபவம், ஏன்னா இந்த படம் முழுக்க ஒவ்வொரு ஆர்டிஸ்டுமே ஹை எனர்ஜி பெர்ஃபார்மர்ஸ். நம்ம ஆக்டர் விமல் அவர்களை எடுத்துக்கலாம், சாம்ஸ் அவர்கள் வந்திருந்தாங்க, ரவி மரியா சார் இருக்காங்க, சிங்கப்பூலி சார் இருக்காங்க, காஸ்ட் அண்ட் க்ரூவே அப்படி ஒரு கலாட்டாவா இருப்பாங்க இல்லையா? ஸோ நீங்க இந்த படத்துக்கு பர்டிகுலர்லி சினிமாட்டோகிராஃபி பண்ண அந்த அனுபவம் பத்தி சொல்லுங்க சார். முதல்ல ஒரு விஷயம் இருக்கு. 25 வருஷமா நான் சாரோட டிராவல் பண்ணிக்கிறேன். மிஸ்டர் எழில் சாரோட துல்லாத மனம் துள்ளும் அவருடைய முதல் படம் ஆரம்பிச்சு இந்த படம் 25 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். 2 லெஜெண்ட்ஸ் ரொம்ப அழகா அண்டர்ஸ்டாண்டிங்கோட சினிமா இண்டஸ்ட்ரியில 25 years பியூட்டிஃபுல் சார், பியூட்டிஃபுல். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சாரோட ஃபிலிம் ட்ராக்ல வந்து நான் துல்லாத மனம் பண்ணேன். பட் முதல் டிஜிட்டல் படம் பண்ணேன் கேமராமேன் அப்படின்ற பெருமையோட இந்த படமும் சாரோட சேர்ந்து 25 வருஷத்துக்கு இந்த படமும் பண்ணேன். சரி, ஒரு சீரியஸான படம் அப்படின்னா நிச்சயமா அதோட ப்ரெசன்டேஷன் வேறு மாதிரி இருக்கும். பட் ஒரு காமெடி படம், நல்ல கலர்ஃபுல்லாக படம் இருக்க போகுது அப்படின்னா ஒரு சினிமாட்டோகிராஃபரோட பார்ட் அதில் எப்படி இருக்கும் சொல்லுங்க சார்? அவனுக்கு வேலையே இருக்காது. அப்படியா? ஏன்னா ஒரு கிரைம் எடுக்கிறோம், மற்றபடி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் படங்கள் பண்ணும்போது என்ன இருக்கும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய மெனக்கணும். காமெடிக்கு நீங்கள் கேமரா வச்சுட்டே எடுத்தா போதும், அவங்க பேசிட்டு போயிடுவாங்க. அவங்க ஜாலியாக பேசிட்டு போயிடும், கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது. அப்போ அதாவது தாம் சார் சொன்னார்ல, ஒரு இடத்துல வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருவோம், அவர் 3 நிமிஷத்தில் முடிக்க வேண்டியதாக 13 நிமிஷம் நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்னா இல்லையா? அது எனக்கு தான் பொறுக்கும். ஏன்னா நான் கேமரா வச்சுட்டு உட்காரோம். சாதாரணமாக கேமராமேன் உட்கார்ந்தானா வேலை நடக்காது. பட் இதில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சார்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வேலை கிட்ட வந்தவங்க யாரையுமே விடலை அப்படின்றது என்னுடைய மைண்டில் இருக்கு. சின்ன சின்ன ஆட்கள் வந்தாங்க, சார் எனக்கு ஒரு ஜாப் வேணும், எனக்கு ஏதோ ஒரு கேரக்டர் கொடுங்கன்னா உடனே வந்து அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு உடனே வந்து நீங்கள் வாங்க உங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுக்குறேன். அந்த மாதிரி எல்லாருக்குமே அவர் வேலை கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த மாதிரி நம்ம இதில் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது. அதுக்கு அடுத்தது இன்னொன்று சொல்ல போனால், தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் சார், அவரை பார்க்கறதுக்கு ப்ரொடியூசர் மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அப்படி வந்துட்டு ஜாலியாக போகிற மாதிரி தான் இருந்தார். இது வரைக்கும் என்கிட்ட அவர் மொத்தத்தில் பேசுறது பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலாக ஒரு 5 hours தான். இந்த படத்தோட டோட்டலாகவே நாங்கள் ஒரு 5 மணி நேரம் தான் மொத்தமாகவே பேசியிருக்கோம். அவ்வளோதான். வரதும் தெரிய மாட்டேங்குது, போகிறதும் தெரியல. ஆனால் படத்தோடைய வேலைகள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 35 நாளில் இந்த படம் அவ்வளோ விறுவிறுன்னு ஸ்டார்ட் பண்ணி முடிச்ச, அது ரொம்ப ரொம்ப இப்போலாம் பெருமையாக இருக்குது. பெருமையாக இருக்குது. இன்னொன்று வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து நிறைய பேர் வந்து தேட்டரில் பார்க்கறது இல்லை, தேட்டருக்கு போகிறதுன்றது கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் வந்து தேட்டருக்குள்ளேயே கொண்டு வந்து இந்த ஃபங்க்ஷனை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஷோவை நிப்பாட்டி பண்ணுறது வந்து இந்த ரொம்ப கஷ்டம். நான் அதுக்காக வந்து ஆக்சுவலி நான் இப்போ கோயம்புத்தூரில் ஷூட்டிங்கில் இருக்கேன். கரண்ட் ஓடி வந்து சாருக்காக நான் பேசுறதுக்காக வந்து பாராட்டுகள். அது மிஸ்டர் ஜனா சாராக இருக்கட்டும், மிஸ்டர் விமல் சாராக இருக்கட்டும். ஸோ இவங்களோடலாம் நான் இந்த ஜென்ரேஷனில் நான் திருப்பி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நான் பார்த்து விஜய் சாரோட ஸ்டார்ட் பண்ணி அவர் இப்போ வேற ஒரு ட்ராக்குக்கு போனாலும் அடுத்தடுத்து அந்த ஜென்ரேஷனில் வந்து இப்போ விமல் சார் இப்போ இன்னைக்கு நிறைய நம்ம தாம் சார் சொன்ன மாதிரி தயாரிப்பாளர்களுடைய பெட். நிச்சயமா. சரி, எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு. இப்போ சினிமாட்டோகிராஃபருக்கு தான் ஒரு ஆர்டிஸ்டோட அந்த ஃபுல் ஷாம் தெரியணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு அப்படிங்கிறது அவங்களோட கண்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தெரியும். அந்த மாதிரி நீங்க விமல் சார் அவர்கள்கிட்ட பார்த்து அட்மையர் பண்ணது ஆர் வாட் ஸ்பெஷல் அபவுட் ஹிம்? இன்னொரு விஷயமும் சொல்லணும். விமல் சார் பண்ண கலவாணி படத்தை வந்து கன்னடத்தில் யஷ் சாரை வச்சு நான் தான் கேமரா பண்ணேன், கிராத்தகா. ஸோ அதில் இவர் பண்ண நகாஸ் இருக்கு இல்லையா, அந்த படத்தில் வந்து சார் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஹீரோவை வில்லனாக மாற்றிருப்பாரு, வில்லனை ஹீரோவாக மாற்றிருப்பாரு. ஏன்னா வீட்டில் இருக்கிற எல்லா கெட்ட பழக்கமும் வந்து ஹீரோவுக்கு இருக்கும் கலவாணியில். அந்த கேரக்டர் வந்து எல்லா தப்பும் பண்ணும் ஆனால் நல்லவன் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் உருவாயிருப்பாரு. ஸோ அந்த விஷயத்தில் பார்க்கும்போது இப்போ எனக்கு இதான் சொன்னேன், விவசாயிக்கு வந்து மண்புழு எந்த அளவுக்கு அது மாதிரி சார் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கரு. எனக்கு தெரிஞ்சு ஏதாவது பார்க்கணும் பேசணும்னா கூட எப்பாவது சார் பிஸியாக தான் இருக்காங்க.
அந்த விஷயம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். இண்டஸ்ட்ரியில் ஒருத்தர் நம்ம ஃபோன் பண்ணும்போது நான் ஃப்ரீயாக இருக்கேன், நான் இது மாதிரி சொல்கிறத விட சார் இந்த ஷூட்டிங்கில் இருக்கேன், நான் வரட்டுமா பேசணுமா அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது கைண்ட்னஸ். எல்லாரையும் யார் போனாலும் கூப்பிட்டு வச்சு பேசுகிற டைமிங் அது வந்து இன்னைக்கு இருக்க கலைஞர்களில் வந்து நிறைய பேருக்கு இல்லை. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எழில் சார், ஒருவேளை எழில் சாராக கூட இருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவரும் எந்த நேரத்தில் எப்போ போனாலும் யார் வேணாலும் பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வரும். ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணதுனால எல்லா நடிகர்கள் எல்லாருமே ஜாலியாக ஒர்க் பண்ணோம். எனக்கும் டைம் போனதே தெரியல, ஓடி போச்சு, முடிஞ்சு போச்சா இல்லை. நிறைய ஷூட்டிங் வந்து நைட்டில் தான் எடுத்தோம், 2 சாங்குமே நைட்டு தான் எடுத்தோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போனால் வித்யாசாகர் சாரோட வந்து நிலாவே படம் நான் ஒர்க் பண்ணேன். அந்த படத்தில் வந்து நீ காற்று நான் மழை அந்த பாட்டு என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன் அந்த சொன்ன ஒரே காட்டுறதுக்காக அந்த கேமராவே நான் ஆட்டிருப்பேன். பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பாட்டு. அதுக்கு அடுத்தபடியா அந்த நிலா சாங் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். எனக்கு டைம் பத்தலைன்றது தான் உண்மை. அந்த சாங் வந்து நிறைய சுச்சுவேஷனில் நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த சாங் இன்னும் வேற ஒரு கோணத்தில் போயிருக்கோம். இருந்தாலும் அவர் கொடுத்த அந்த மெலோடிக்கு என்னால் எவ்வளோ முடியுமோ அதை நான் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ரொம்ப அழகாக உங்களோட ஜேர்னி குறித்து நீங்கள் பேசுனீங்க. இதே மாதிரி வண்டர்ஃபுல்லான ஃபிலிம்ஸ் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அண்ட் விஷிங் யூ ஆல் சக்ஸஸ். 40, 50, 100 நீங்கள் எல்லாம் அப்படியே கலக்கிக்கிட்டே இருக்கணும் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நல்ல படங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய டிரெக்டர் எழில் சார் அவர்களுடைய இயக்கத்தில் அண்ட் விமல் சார் அவர்களுடைய அந்த ஒரு கதை சூஸ் பண்ணக்கூடிய அந்த விதம் வந்து பார்த்தீங்கன்னா பசங்கள்லேருந்து ஆரம்பித்து கலவாணி, கலகலப்பு அண்ட் சமீபமாக நிறைய அழகான மாற்றங்கள் அவரோட கதைகளில் இருக்குது. அது விலங்கு ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் போகும் இடம் வெகு தூரம் இல்லை, ரொம்ப ஸ்பெஷல் சார். அந்த மாதிரி ஒரு அழகான படம் வந்து எல்லாருமே ஓடிடியில் பார்த்து நாங்கள் எல்லாரும் கொண்டாடினோம். அந்த கதை மனசுக்கு ரொம்ப க்ளோஸ். ஸோ இப்படிப்பட்ட அழகான கதையையும் அதில் வந்து எப்போவுமே அவங்க நடித்தா அதில் என்டர்டெயின்மெண்ட் தூக்கலாகவும் இருக்கக்கூடிய அந்த ஒரு காம்போ இருக்குது பாருங்க, அது ரொம்ப ஸ்பெஷல். வித்யாசாகர் சாரோட கூட்டணி சொல்லவே வேணாம். இன்றைக்கும் தேட்டரில் பிளாக் பஸ்டர் படங்கள் அப்படின்னா வித்யாசாகரோட மியூசிக் இருந்துச்சுன்னா இப்போவும் நம்ம எல்லாரும் அதை ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கக்கூடிய இந்த ஃபிலிம் ஒரு வண்டர்ஃபுல்லான ஃபிலிமாக அமையுங்கிறதுல டவுட்டே இல்லை. சாங் அப்படி ஒரு பேங்கர் சாங்ஸாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் த மியூசிக். ஸோ இவ்வளோ அழகான இந்த ஒரு திரைப்படத்துடைய டீசர் அண்ட் ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவரையும் மறுமுறை வருகவென வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் முதல்ல நான் பண்ண போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குணச்சித்திர நடிகைகள் 3 பேர் அப்படி ரொம்ப பாந்தமாக ரொம்ப அடக்கமாக நடிச்சிருக்காங்க. அவங்க 3 பேர் தான் நான் ஃபஸ்ட்டு கூப்பிட போகிறேன். முதல்ல சுகந்தா மேம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தட்டலுடன் ஸ்ரீகவி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். சுமதி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் இவங்க 3 பேருக்கும், ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்பெஷல் இந்த திரைப்படத்தில். மேம் சென்டருக்கு வாங்க, அந்த மைக்கு கிட்ட வாங்க. இந்த படத்தில் வந்து நல்ல குணச்சித்திரமான டயலாக்ஸ் நீங்கள் பேசியிருக்கீங்க. சுகந்தா மேம் எப்படி இருக்கீங்க? அப்படியே பவராக உங்கள் டயலாக் சொல்லுங்க பார்ப்போம். மைக் கேட்கலீங்களா? மைக்கோட ஹைட் கொஞ்சம். போடியம்ல இல்லைங்க, சென்ட்ரல்ல இருந்து தான் பேச போறாங்க எல்லா ஆர்டிஸ்டுமே. தேங்க்யூ. திரு விஜய் சேனாபதியும் மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்ரீகவி, நீங்க உங்களோட அந்த குணச்சித்திர இந்த பாந்தமான அடக்கமான டயலாக் சொல்லுங்க பாப்போம். வானத்துல பறக்குதே பொறா, கடல்ல இருக்குது சொரா, உன் மண்டையில போட்டு பாரு, வாய கல்லு நோர நோர நோர. இந்த கலகலப்பான கூட்டணி தான் படத்துல நீ வாழ மீனா, நான் விலக மீன். நீ சொன்னாங்க நீனா, நான் காணங்களுக்கு ஓடா. அம்மா, நான் புளிப்பு மிட்டாய் சொன்னம்மா. புளிப்பு மிட்டாயா? போடா டொம்பே.
இவ்வளவு குணச்சித்திரமான இந்த டயலாக்ஸ் எல்லாம் யார் எழுதி கொடுத்தாங்க அப்படின்னு நீங்க எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருப்பீங்க. நிஜமாவே எனக்கு ஆசையா இருக்கு அவர் யாருன்னு கேட்கணும்னு. மிஸ்டர் முருகன் டயலாக் ரைட்டர் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்துடலாம் சார். வாங்க சார். அதாவது எங்கிட்ட சொன்னாங்க ரொம்ப குணச்சித்திர நடிகைகள் 3 பேர் மேடைக்கு வர போறாங்கன்னு. அவங்க பேசுற டயலாக்ல இருந்து தெரிஞ்சிருச்சு. சொல்லுங்க சார், இந்த டயலாக்ஸ் எல்லாம் எப்படி உங்களுக்கு பரிச்சயம்? சரி, மைக் பக்கத்துல வந்துருங்க, சென்டருக்கு வந்துருங்க, நல்ல மைக் பக்கத்துல வந்துருங்க. நீட் எழுதி பாஸ் பண்றது ஈஸி. நீட் எழுதி பாஸ் பண்றது ஈஸி. நான் இந்த டயலாக் டைரக்டர் எழுதி ஓகே பண்றது கஷ்டம். எழுதி சார் கிட்ட வாங்குறது வேற படிக்கிறேன். போராட்டமா இருக்கும். 25 பேப்பர் எழுதி தருவேன், 2 பேப்பர் ஓகே. 25 பேப்பர் எழுதிட்டு வந்து கொடுப்பேன், 2 பேப்பர் வச்சுக்கிட்டு மீதி எழுதிடலாம். ஓ, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, கீழே போட்டுருன்னு சொல்லிடுவாரு. சந்தோஷம் விரல உடச்சிட்டோம்ல. சரி, தேசிங்க ராஜா 1 வந்து ஒரு பிளாக் பஸ்டர், எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு என்டர்டெய்னர். இன்னைக்கு வரைக்கும் ரிப்பீட் ஆடியன்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ தேசிங்க ராஜா 2க்கு எழுதும்போது எந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆனீங்க? எப்படிப்பட்ட ஒரு காமெடி என்டர்டெய்னராக இருக்க போகுது? ஜூலை 11th நாங்களாம் தேட்டரில் தெரிக்க விட போகிறோம் அப்படின்னு சொல்லுங்களேன். தேசிங்க ராஜா 1 வந்து ஆக்சுவலி இந்த கதை பண்ண போது சார் ஒரு கதையை பண்ணிட்டு இந்த கதையை போய் சொல்கிறதுக்கு நான் 2 இடத்துல சொல்லிட்டு இருந்தோம். அப்போ ஒரு பிடிச்சிட்டு போய் சொன்னேன், சிரிச்சு ஓகேன்ட்டேன். வந்துட்டு கதையெல்லாம் பண்ணிட்டு ஓகேன்னு பின்னாடியில் பிடிச்சிட்டு வந்தார் ரவி சார். தேசிங்க ராஜா 2 டைட்டில் வாங்கியாச்சுங்க. ஐயோ அதுக்கு வேற இதுக்கு வேறையே அப்படின்னு கடைசியில் டைரக்ஷன் ஒரு இதில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அது வில்லேஜ் இருக்குது, 2 வில்லேஜ், இது 2 போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு கனெக்ட் பண்ணிட்டாரு. அப்படிதான் சார், 2 ஊருக்கு பிரச்சனை, இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு பிரச்சனை. பட் அதில் வேலை வந்துட்ட வேலைக்காரில் எப்படி ஒரு 20 நிமிஷம் காமெடி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு செகண்டாக ஒரு 20 நிமிஷம் காமெடியில் வெளுத்து வாங்கியிருக்காரு. ரவிராஜ் சார் வந்து பின்னி எடுத்துருக்காங்க, ஒவ்வொரு ஹீரோ சார் எல்லாமே பின்னி எடுத்துருக்காங்க. வயிறு வலிக்கிற அளவுக்கு நம்ம சிரிக்க போகிறோம். ஓகே சார். முருகன் சார், ரொம்ப இந்த ஒரு சாம்பிள் டைலாக்லேயே தெரிஞ்சிருச்சு படத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருந்திருப்பீங்க அப்படின்னு. உங்களுக்கு வாழ்த்துக்கள் அகைன். டெஃபினெட்லி நாங்கள் அந்த டீசர் பார்க்கும்போது அண்ட் புகழ் சாரோட கெட்டப்பெல்லாம் பார்க்கும்போது எல்லாரும் நல்லா சிரிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. தேங்க்யூ அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். மேடை இருக்கக்கூடிய அந்த அடக்க ஒடுக்கமான பாந்தமான அத்தனை பெண்களுக்கும் சார் உங்களுக்கும் தேங்க்யூ. ப்ளீஸ் சார், ப்ளீஸ் தயவு செஞ்சு தேங்க்யூ. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் அவங்க எல்லாருக்கும். தேங்க்யூ. 3 பாடல் பார்த்தோம். எப்போவுமே வந்து பாடல்கள் வித்யாசாகர் சார் பொறுத்த வரைக்கும் மெலடி கிங் அப்படின்ற ஒரு டைட்டில் கொடுத்தாலுமே, ஆனால் படத்தில் எல்லா விதமான பாடலும் அப்படி ஒரு ஆல்பமே கொத்தா ஹிட் அப்படின்னா அது கண்டிப்பாக வித்யாசாகர் சார்னால மட்டும்தான் முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு எப்போவுமே நம்ம ரிப்பீட் ஆடியன்ஸாக இருந்துகிட்டே இருக்கோம். இந்த படத்துலையும் அப்படி அழகான மெலடி பாடல் இருந்துச்சு. ஒரு சூப்பரான ஒரு குத்து பாடல் நம்ம பார்த்தோம். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங் மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான அழகான பாட்டும் இருந்தது. ஸோ இப்படி அழகான இந்த பாடல்கள் எல்லாமே எம்ஆர்டி ஆடியோ நிறுவனம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 2 பாடல்கள் நீங்கள் ஒரு சூப்பர் ஹிட் சக்ஸஸ் ஆக்கி கொடுத்துருக்கீங்க. இந்த 3 பாடல்களும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. பாடகர்களை அடுத்து மியூசிக் குரூவை நான் மேடைக்கு கூப்பிட போறேன். முதலாவதாக ஜித்தன் ராஜ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் ஒரு பெரிய கைத்தட்டலுடன். Hi, Jitan. Yes, please. கையில கொடுத்து. ஹாய் ஜிதன். ஹலோ. அதாவது 2 அழகான விஷயம் என்னன்னா, தேசிங்க ராஜாவோட ஃபர்ஸ்ட் ஆல்பம் சூப்பர் டூப்பர் ஹிட் அண்ட் ஆல்சோ வித்யாசாகர் சாரோட இசையில் பாடுறது அப்படின்னா அது எல்லா சிங்கர்ஸுக்கும் வந்து ஒரு ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி, ஐயோ இது எனக்கு அமையாதா அப்படின்ற ஒரு ஃபீல் நிச்சயமாக இருக்கும். ஸோ நீங்கள் சாரோட மியூசிக்கில் பாடியிருக்கீங்க அண்ட் ஒண்டர்ஃபுல்லாக எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். ஸோ ஷேர் ஃபியூ திங்ஸ் அபவுட் தட். முதல்ல இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட வணக்கம். அண்ட் எனக்கு இது நான் மலையாளத்தில் சாரோட இசையில் பாடியிருக்கேன். அண்ட் இட்ஸ் a huge thing for me. அண்ட் எல்லார் மாதிரியுமே ஐ am very very ardent fan of sir. அண்ட் அவரோட ஃபர்ஸ்ட் நான் அவரோட இசையில் பாடுற தமிழ் பாட்டு இது ஆக்சுவலி. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.
and also Edil sir for this wonderful opportunity, and Vimal sir, all the very best in the படத்துக்கும் and entire crew என்னோட ரொம்ப I only wish them good luck, and ரொம்ப சந்தோஷமா இருக்கு. And usually I think very rare வருது இந்த மாதிரி நம்ம சிங்கர்ஸ் வந்து லைக் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி ஒரு விழா, and it's a great thing. I'm very happy to be here. சந்தோஷமா இருக்கு. ஒரு பாடகர மேடை ஏத்தி கண்டிப்பா நாங்க என்ன கேட்போங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு அழகான பாட்டு நம்ம படத்துல இருக்கு. கண்டிப்பா நான் அந்த few lines பாடுறேன் இந்த பாட்டோட. டோலி டங்கானா டேஞ்சரு, ரொம்ப டேஞ்சரு, டோலர் டோலக்கு குமுக்கு நக்கா பேங்கரு, சாங்கு பேங்கரு. டோலி டங்கானா டேஞ்சரு, ரொம்ப டேஞ்சரு, டோலர் டோலக்கு குமுக்கு நக்கா பேங்கரு, சாங்கு பேங்கரு. காதல் நான் கிரிஞ்சு இப்ப கல்லா போச்சு நெஞ்சு, காதல் நான் கிரிஞ்சு இப்ப கல்லா போச்சு நெஞ்சு, நீ கொஞ்சி காப்பாத்திடு ஏதாவது செஞ்சு. டோலி டேங்கானா டேஞ்சரு, ரொம்ப டேஞ்சரு, டோலார் டோலுக்கு குமுக்கு நாக்க பேங்கரு, சாங்கு பேங்கரு. தேங்க்யூ. அதாவது எல்லா பார்ட்டி சாங்ஸ் எல்லாரும் போட்டு நல்ல டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு நம்பர் வந்து சார் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க தமிழ் சினிமால. ஸோ இன்னும் நிறைய பாடல்கள் நீங்க பாடணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். Thank you once again, and thanks to sir again for this wonderful opportunity. Thank you sir. Thank you so much. தேங்க்யூ. அடுத்ததாக